மக்களே நம்ம ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு பர்ஃபெக்டான அனிமே தேர்ந்தெடுக்க எவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லலாம். நானுமே இந்த வருஷம் மேபி ஜேஜேகேவா இருக்கும், பிளாக் கலரோட காலமா இருக்கும், மேபி ப்ளீச்சோட வச்சு இந்த வருஷத்தோட முடிப்பானுங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அட்டாக் ஆன் டைட்டன், பெர்செர்க் அப்படின்னு சொல்லிட்டு மூணுத்தையும் கலந்து ஒரு அனிமே வந்த மாதிரி இருந்துச்சு. சோ உங்களுக்கு வேணா கூட சோலர் லிங்கும் போட்டுக்கலாம். சோ இந்த அனிமே எத்தனை பேர் பாத்தீங்க தெரியல. இதுல ஃபர்ஸ்ட் எபிசோட பங்கமா இருந்தாலும் அதோட டியூரேஷனை பார்த்தோம்னா இதை பார்க்கலாமா வேணாமான்ற அளவுக்கு நம்ம போயிடுவோம். சோ எனிவே இந்த அனிமே எப்படிதான் இருக்கு, இதை பார்க்கலாமா வேணாமா, சோ இந்த அனிமே பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத சொல்றதை விட இந்த வீடியோ நீ முடிக்கிறதுக்குள்ளே அப்படின்னா அனிமே அப்படின்னு சொல்லி நீங்களே டைப் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ இதுக்கும் மேல இதுல பங்கமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அனிமே தமிழ்ல வர இருக்கு. சோ எனிவே இந்த அனிமே ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எனிவே புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ முதல்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா தமிழ் தப்பு தான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் கிளவர்ஸ் அனிமே பார்த்துருக்கீங்களா தெரியல. அந்த கிளவர்ஸ் அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டு டேரக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருந்திருக்குமே. பிகாஸ் சொல்கிற பவர்ல இருந்தாகட்டும், ஒரு டெவிலியோ ஒரு டீமானியோ எல்லாம் வந்து ஒரு பேயோ வந்து ஒரு இங்கிலீஷ்லயோ இல்லை ஒரு பயமுத்திரம் சொல்றதாகட்டும், அப்படியெல்லாம் இல்லாமல் கோயில், பூதம், மகாராணி, தேவதை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது. ஐ திங்க் வந்து எனக்கு சொல்றது புரியுது, தமிழ்ல வருது நல்லதுதான். ஆனா சில வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல சொன்னாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. மான்ஸ்டர் எல்லாம் வந்துருச்சு சொல்றது எப்படி இருக்கு, பூதம் எல்லாம் வந்துருச்சு சொல்றது எப்படி இருக்கு. சோ இது மாதிரி விஷயம் எல்லாம் கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றதை விட அந்த இடத்துல சரியா பண்ணலன்றதான் சொல்லி ஆகணும். சோ எடுத்தோடனே வந்து தமிழ் அப்படியே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு. ஓகேவா? ஆனா வீரர்களுக்கு வேற எந்த வாய்ப்பும் இல்ல. நாம நம்மளோட கடமையை செய்யறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அனிமேல ட்விஸ்ட் அப்படின்றது இருந்துச்சு. நான் ட்விஸ்ட் இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆரம்பத்திலே வந்து மோஸ்ட் ஆஃப் அனிமேல வந்து எவன் ஒருத்தன் பைக் போடுறானோ, எவன் ஒருத்தன் காமெடியா பேசுறானோ திங்க் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸோ அவன் தான் ஹீரோவா இருப்பான். அதுக்கப்புறம் வாழ்க்கைகள் வந்து சில வழிகளை கற்றுக் கொடுக்கும், சில ரிஜெக்ஷனை கற்றுக் கொடுக்கும். ஸோ அந்த ரிஜெக்ஷன் எல்லாம் கற்றுக்கிட்டு எப்படி வாழ்க்கையில வந்து மேலே வருது, எப்படி தன்னை வந்து சக்ஸஸாக மாற்றிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ மேலே வருவான். அதாவது ஆரம்பத்தில் முட்டாளா இருக்கிறவன் தன்னை மாற்றிக்கிட்டு ஹீரோவா வருவான். அதுதான் வந்து அனிமேல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஆல் விஷயமா இருக்கும். ரைட்டா? சோ அதே மாதிரி தான் பிங்க் மண்டை கலரை காமிச்சிருப்பானுங்க. சரி நம்மளும் அவ்வளவுதான் போல, இவன் தான் ஹீரோ போல, இந்த பிங்க் மண்டை தான் ஹீரோ வாடா அப்படின்ற மாதிரி கான்ல உட்கார்ந்துருப்போம். ஆனா அந்த இடத்துல ட்விஸ்ட் கொடுத்துருப்பானுங்க, ஹீரோ யாருடா அப்படின்னு. சோ அந்த அனிமேல கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. சோ வந்து அதிகமான ட்விஸ்ட் எதிர்பார்க்க முடியல அப்படின்னாலுமே சில இடத்துல ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அது எல்லாம் பார்க்கவும் ஒருத்தா தான் இருக்கு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் முக்கியமா நான் சொல்ல போறேன் அப்படின்னா ஹீரோட வாய்ஸா தான் இருக்கும். இந்த அனிமேல இந்த ஹீரோக்கு காமெடி இருக்கா இல்லையா, இல்ல இருக்கிற வாய்ஸை எனக்கு காமெடியா பண்றாங்களான்னு தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் சீன் எல்லாம் அந்த வாய்ஸுக்கும் ஐ திங்க் அந்த கேரக்டருக்கும் காமெடிக்கும் செட் ஆகுமான்னு தெரியல, இங்கிலீஷ்லயும் ஜாப்பனீஸ்லயும். ஆனா தமிழ்ல அவன் காமெடி பண்றான். அந்த காமெடி கேட்கும் போது நமக்கு கிரிஞ்சு கூட ஆக மாட்டேது. நம்மளுக்கு வந்து காமெடியாடா ஐ திங்க் வந்து எப்படி சொல்றது, அவன் காமெடி பண்ணி முடிச்சிட்டா பாருந்தா அது காமெடினே நமக்கு தெரியுது. ஸோ காமெடின்றது இந்த இடத்துல செட்டே ஆகல. அது என்னதான் காமெடி ஸ்கிரிப்ட் அப்படின்னாலுமே அந்த வாய்ஸுக்கு செட் ஆகலன்றதுதான் உண்மை. ஸோ காமெடியை பொறுத்த வரையுமே நம்ம ஹீரோக்கும் அந்த வாய்ஸுக்கும் அந்த காமெடிக்கும் ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா காமெடியை ஃபுல்லா கோட்டை விட்டுட்டானுங்க தான் சொல்லணும். டேய் பைத்தியக்காரா, சவப்பெட்டியை கூட திருடிட்டு வருவியா என்ன? அட முட்டாள், இந்த கரும்பத்துக்காகலாம் அதுங்க கிட்டலாம் கடி வாங்க முடியாத. இது கண்டிப்பா காலி பெட்டியா தான் இருக்கும். இருந்தது சவப்பொட்டியை போய் திருடிட்டு வந்திருக்கியேடா, உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏஓடியில் வர வில்லன்ஸை பற்றி பேசியாகணும். அதாவது வந்து ஏஓடி மாதிரி இருக்கிற வில்லன்ஸ் இதில் வரதை பற்றி பேசியாகணும். ஸோ நம்ம ஏஓடிலாம் பார்க்கும்போது வந்து அதில் வர மான்ஸ்டர்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி பயம் தான் இருக்கும். ஆனால் இதில் ஏதோ அந்த அனிமல்ஸோ அந்த மான்ஸ்டரோ எதுவாக வேணா இருக்கட்டுமே, அதெல்லாம் பார்க்கும்போது பயம் வர மாட்டுது, சிரிப்பு கூட வர மாட்டுது. அழகாக தான் தெரியுது என் கண்ணுக்கு. ஏன் சம்டைம்ஸ் ஆத்தா என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து எல்லாம் கலர் கலராக கலத்திங்க சொல்றது. டே ஏதாவது ஒரு டீமானு ஏதாவது கலரில் இருந்தால் பரவாயில்ல, சும்மா ஏகப்பட்டது இருக்குது. ஒன்னே வந்து 4-5 கலர் சேர்த்து வச்சு வேற இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து கன்றாவியா இருக்குது. சத்தியமா கன்றாவியா தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்து அனிமே பக்கம் இருந்தா இருக்கு. மேபி வந்து அனிமேஷன் குவாலிட்டியா கம்மியா தெரியல, கொடைக்காக தான் பண்றாங்க. அவங்க சூப்பரா தான் பண்ணுவானுங்க. பட் ஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியான மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. அதாவது அனிமேஷன் பண்ணிட்டு அதுக்கான என்டென்ஸ் குவாலிட்டி குறைச்ச மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் தெரியுது அனிமே பார்க்கும்போது. ஸோ அது மாதிரி வந்து மான்ஸ்டரை மட்டும் சூப்பரா பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரி ஃபீல் தான் எனக்கு ஆச்சு. அந்த விஷயங்கள் எனக்கு கன்ஃபார்மா இருந்துச்சு. பட் அதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சான்னு தெரியல. மேபி நான் அட்டாக் அனிமேவா பார்த்து ஒரு தேஞ்சு போயிட்டோம் போல, ஒருவேளை வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கூஸ் பம்ஸ் அவன் சொல்லிட்டு இருக்கான் போல. ஸோ அதனால இந்த விஷயத்துல உங்க பக்கமே ஓடுறேன். ஸோ நீங்களே சொல்லுங்க அந்த மான்ஸ்டர் எல்லாம் எப்படி இருந்துச்சு, பாக்குற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன தான் சொன்னாலுமே கடைசியா ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. அது நான் வந்து அதுக்கு அட்வான்டேஜா சொல்ல வரேன்டா. ஓகேவா? ஸோ அந்த சின்ன சின்ன மான்ஸ்டரோ இல்லாத ஓரளவுக்கு பெரிய இருக்கிற மான்ஸ்டரை பொறுத்த வரையுமே வந்து கொஞ்சம் கோட்டை விட்டானுங்கன்னு சொல்லலாம். மேபி அந்த விஷயத்தை மட்டும் சூப்பரா பண்ணியிருந்தானுங்க அப்படின்னா இந்த அனிமே மேபி 2000 சான்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கும் சான்ஸ் இருக்குதான் நான் சொல்லுவேன்டா. ஓகே
ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இந்த அனிமோட டூரேக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் உங்களுக்கு உண்மையா சொல்ல போனோம்னா இந்த வீடியோ வந்து நேத்து வர வேண்டிய வீடியோ. சோ இப்போ கொஞ்சம் குரல்ல இருந்து எல்லாம் மாறி போயிருக்கும். பிகாஸ் வந்து போற வீடியோலாம் டைட்னஸ்ல வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து அது அந்த குடும்பம் வரக்கிட்ட நான் சொல்றது நானு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதாவது காலேஜ் முடிச்சுட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு கடகன்னு சாப்பிட்டு திருப்பி 4:30 வந்து கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயிடுறேன். அங்க 7:30 வரையும் இருந்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வர 8:15 ஆயிடுது. சோ வந்து போட்டு பட்டு போனை எடுத்து அந்த 2வது சேனல் இருக்குல்ல 2வது சேனல் கனெக்ட் போறதுக்கு 8:30 கிட்ட ஆயிடுது. அதுக்கப்புறம் இருக்க அனிமையும் ஒழுங்கா பார்க்க முடியாம சாப்பிடும் ஒழுங்கா முடியாம அப்படின்னு சொல்லிட்டு மணி 9:10 ஆயிடுது. சோ அதுக்கப்புறம் வீடியோ 10 மணி எடிட் பண்ணி 10:11 ஆக 11:12 ஆக 12:01 ஆக அப்படின்னு சொல்லிட்டு 1:30 மணிக்கு வீடியோ முடிச்சு அப்படியே கொஞ்சம் டைம் இருந்தாலும் செகண்ட் சேனல் கை விட்டு மணி 2:45 ஆகி இது நடுவில் டெலிகிராம்ல நருட்டோ அப்லோட் பண்ண சொல்லிட்டு ஏகப்பட்ட தலைவலி அப்படியே சொல்லிட்டு தலையில அப்படியே சிக்கிக்கிட்டே இருக்கிறதுனால சத்தியமா முடியவே மாட்டுது. ஏன் இது பேசும்போதே அப்படியே தலாடி தான் பேசணும் சொல்லுவேன்டா. சரி ஓகே சொந்த கதை வேணாம் எப்படியோ போட போட்டு அப்படிதான் சொல்லுவீங்க. மேபி யாராச்சும் மனசு தொட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடிஞ்சு இதுதான் உங்களால பண்ண முடிஞ்சது. இந்த வீடியோ பாக்குறவங்க கிட்ட தான் என் கஷ்டத்தை சொல்ல முடியும். என்கிட்ட சொன்னாலும் சிரிக்கிறானுங்க. சோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அந்த லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விடுங்கடா. ஓகேவா? சரி ஓகே பேக் டு தி கண்டென்ட். இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 58 நிமிஷம் அதாவது 1 hour கிட்ட. சும்மா அதை வைக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஐயோ 58 நிமிஷம் உட்காந்து பார்க்கலாமா 58 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு கண்டென்ட் எல்லாம் பார்த்தே வேஸ்டா போயிடுமே ஐயோ சொல்லிட்டு பயந்து பார்த்தேன். பட் உண்மையா சொல்ல போறேன் 58 நிமிஷம் எப்படி போச்சுன்னு சுத்தமா தெரியல. ஆனா இந்த அனிமேல அங்கங்க சில இடத்துல லேக் இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். லேக் கன்ஃபார்மா இருக்குதான். பட் இருந்தாலும் டிஃபரண்ட் ஸ்டோரி லைன் அதாவது வந்து காதல் கீதங்கள் இல்லாம பைத்தியக்கார கியூட்டி மாதிரி பண்ணாம டீசென்ட்டா சொல்ல முடியாது ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைன். 47வது டீமான்ன்றானுங்க 13வது தேவதன்றானுங்க இவன் ஹீரோன்றானுங்க அவனோட கிளைண்ட்ன்றானுங்க ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குது. ஹீரோ ஃபிளாஷ்பேக்ல ஹீரோ தேவதையா போட்டு தள்ளுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நடுவில் என்னடா காட் ஆஃபர் வந்த மாதிரியே ஒரு ஃபீல். எனக்கு ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே புரியல. சரி ஓகே ஏதோ பண்றீங்கடா சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் லைட்டா லாக் இருந்துச்சு. ஆனா வந்து நம்ம ஹீரோ அப்படியே வந்து தேவதையோட பவர் அப்படியே வாங்குவான். அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஹீரோவோட கதையை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லணும். பிகாஸ் அது வரையுமே வந்து கதையில லாக் இருந்திருக்கும். கதையில கொஞ்சம் சொல்றது அப்படி சொல்லிட்டு தெரியும்ல என்னடா இந்த அனிமே என்னடா அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல. ஸோ அது மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் வந்து எப்போ நம்ம ஹீரோ தேவதை இருந்த பவரை வாங்குவானோ அதுல இருந்து வந்து எப்படி அனிமே போச்சு டைம் போச்சுன்னே தெரியல. சும்மா அப்படி எடுத்துட்டு போயிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில் ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். சரி ஓகே அது எல்லாத்தையும் அட்வான்டேஜ் பாயிண்ட்ல சொல்றேன். சோ இப்படி அனிமே பக்கம் இருந்து அனிமேஷனு மான்சரோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எரர் பண்ணிருப்பானுங்க. அதே சேம் டைம்ல நம்ம தமிழ் டப்பிங் பக்கம் இருந்து தமிழ் டப்பிங்கே குவாலிட்டி வந்து மங்க பண்ணிருப்பானுங்க. சோ இது எல்லாமே வந்து நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் இந்த அனிமேக்கு. ஓகேவா? இப்போ அட்வான்டேஜ் பக்கம் நம்ம போவோம். சோ என்னத்தான் இவனுங்க மான்சர் கிரியேட் பண்றதுல மொக்க பண்ணிருந்தாலுமே ரத்தத்தை சும்மா தெரிய விட்டுருப்பானு சொல்லணும். சோ உண்மையிலே சொல்ல போனா எங்கடா பெர்செக் வந்து தொலைச்சிட்டாடா அப்ப சொல்லிட்டு அப்பப்ப நானே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். சோ அந்த அளவுக்கு பண்ணிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் அதாவது வந்து ஃபேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிளாக் கிளவர் ஸ்டைல் மாதிரி தான் தெரியுது. சோ பிளாக் கிளவர் பெர்செக் அட்டாக் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பானுங்களோ அது மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கு. ஸோ இந்த அனிமேல வந்து பிளட் எல்லாம் தெரிய விடுது பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்த வந்து கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன் அது ஒரு பெரிய அட்வான்டேஜில் இந்த அனிமேக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி லைன் அப்படின்றது அனிமேல நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இன்னாதான் ஒரு அனிமேக்கு ஃபைட்டு பிளாட்டு சொல்லிட்டு எல்லாம் முக்கியமோ அதுக்கு மேலே முக்கியமானது தான் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பட்சம் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு வேறுபாடு மட்டும்தான் எனக்கு சில அனிமேகளை பிடிக்காது. அது உங்களுக்கே தெரியும். பிகாஸ் எப்போதுமே வந்து ஆரம்பத்திலிருந்து எண்டிங் வரையுமே வந்து ஸ்டோரி இருக்கிற அனிமே மட்டும் தான் ஏதாவது சொல்லி தரும்டா. சோ அதுதான் நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஏத்தும். அது மட்டும் தான் வாழ்க்கைக்கு ஏதாவது கதை கொடுக்கும் ஏதாவது தத்துவம் கொடுக்கும். சோ அதனால ஸ்டோரி அனிமேஷன் நான் விரும்புவேன். சோ அது மட்டும் இல்லாம இந்த அனிமேல இருக்கிற ஸ்டோரி லைன் சூப்பரா இருந்துச்சு நான் சொல்லுவேன். அதுவும் இவனுங்க எடுத்த வந்து அந்த சொன்னானுங்களே 47வது மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிருப்பானுங்க. இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் 47வது மான்ஸ்டர்னா ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் செகண்ட் மான்ஸ்டர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கும் மேல அப்படி ஒன்று ஃபர்ஸ்ட் இருக்கானு தெரியல. ரைட்டா? சோ இந்த இடத்துல பிளாட் படி அவனுக்கு நினைச்சா 47வது மான்ஸ்டர் சொல்லிட்டு இந்த மான்ஸ்டரை
முடிச்சு விட்டு கதையை முடிக்கவும் சான்ஸ் இருக்கு. இல்ல மொத்தம் 47 மான்ஸ்டர் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர் எப்போ அழிக்கிறாங்களோ அப்பதான் வந்து மனித குலத்துக்கே சுதந்திரம் கிடைக்கும், அதை அழிக்கதான ஹீரோ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய தொடரா எடுத்துட்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 47 மான்ஸ்டரா அப்படின்னும் போது இந்த அனிமேல ஸ்டோரி இடிக்க ஆரம்பிச்சிருமோன்னு பயமா தான் இருக்கு. பிகாஸ் 47 மான்ஸ்டர்ன்றானுங்க அப்படின்னும் போது தலைவர் வந்து 11வது மான்ஸ்டர் கிட்ட சண்டை செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி சீன்ல சொல்லிருப்பான். சோ அப்படி 11வது மான்ஸ்டர்ல வந்து அவன் வந்து சண்டை செய்யும் போது தான் தான் தேவதையை சாவடிச்சிருப்பான். அதெல்லாம் வந்து ஸ்பாயிலரா இருக்கும், நீங்க போய் அனிமேவை பாத்துக்கோங்க. சோ வேணும்னா சொல்லுங்க, நான் செகண்ட் சேனல் எக்ஸ்பிளைன் போட்டு வரேன்டா, ஓகேவா? சோ அது மாதிரி வந்து அனிமேவை பெருசா எடுத்துட்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 1 ஹவர்ல வந்து ஒரு டெவில முடிச்சு விடுறானுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தா 3 எபிசோடு கிட்ட வருது. அப்படின்னா பார்த்தா அப்படியே ஒரு 48 50 ஒரு 100 எபிசோடு எடுத்துட்டு போயிடுவானுங்க போல, அப்படிதான் பார்த்த வரையும் இருக்கு. பட் இதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போறானுங்க அப்படிதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம அங்கங்க இந்த அனிமல் ட்விஸ்டும் இருக்கும், அந்த ட்விஸ்ட்டை நீங்க போய் பார்த்துக்கோங்க. நான் சொல்லிட்டேன்னா அதுவும் ஸ்பாயிலரா இருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து கேரக்டரோட ஸ்டைல்ஸ் பத்தி பேசணும். கேரக்டரோட ஸ்டைல்ஸ் பத்தி பேச போற அளவுக்கு வந்து கேரக்டர் ஸ்டைல்ஸ் ஒன்றும் பெரிய விஷயமான இந்த அனிமேல இல்ல. எப்படி ஒரு இசக்காயிலையோ ரொமான்ஸ் அனிமேலையோ ஆர் வந்து ஒரு அட்வென்ச்சர் அனிமேலோ கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்கு. சோ கேரக்டரோட ஃபேஷன்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல, பட் கேரக்டரோட டெவலப்மெண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம காத்துறது தான் பார்க்கணும். பட் இந்த இடத்துல வந்து ஹீரோவா இருக்கிறது வந்து நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே வந்து ஒரு அளவுக்கு பவர்ஃபுல்லா தான் இருக்கான். அவனுக்கு இந்த டெவில பத்தி எல்லாம் தெரிஞ்சோ இருக்கு, அதிகம் வந்து அப்புறம் இந்த ஏஞ்சலை பத்தி தெரிஞ்சிருக்கு. சோ அதனால மேபி வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ்ல இருக்குமான்னு தெரியலப்பா. பட் ஏதாச்சும் ஒன்று உருப்படியா இருக்கும் அப்படின்றத நம்புவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமேல என்ன 52 நிமிஷம் இந்த அனிமேவா இருந்தாலுமே கிட்டத்தட்ட வந்து இந்த அனிமே போறதே எப்படி சொல்றது, இந்த அனிமே ஆரம்பிச்சதும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். என்னதான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல 30 நிமிஷத்துல உங்களுக்கு லேக் அடிபட்டாலுமே ஸோ அதுக்கு அடுத்த வர சீனோ இல்ல அதுக்கு அடுத்த வர பேச்சோ இல்ல அதுக்கு அடுத்த வர வில்லனுமே வந்து உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரையுமே வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஜாப்பனீஸ் ஆர் இங்கிலீஷ்ல பார்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன பொறுத்தவரையுமே வந்து கிளவர்ஸ் ஒரு பங்கமான அனிமே, அந்த கிளவர்ஸ் ஆன அனிமேக்கே வந்து சங்கூதுனா ஒரு டப்பிங் தான், தமிழ் டப்பிங் நான் சொல்லுவேனே. ஏன்னா அவ்வளவு மக்கட்டா பண்ணி வச்சிருப்பானுங்க. ஸோ அதே மாதிரி இந்த அனிமே போயிடுமான சில பயங்கள் என் மனசுல இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் 30-40 நிமிஷம் கழிச்சு வந்து தமிழ் டப்பிங்ல சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து அவன் வாய்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சரி ஓகே இதெல்லாம் ஹீரோவோட வாய்ஸ் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அவனோட பேச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் சீரியஸ் நம்மளுக்கு வருது, நம்ம வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணி ஆரம்பிச்சிடறோம். ஓகே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது, தப்பு சொல்ல மாட்டேன். பட் சில கொடுமைகள் அண்ட் கிரிஞ்சிகள் தமிழ் டப்பிங்ல இருக்கின்றத பேசிதான் ஆகணும். அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, ஒரே அட்டாக் அட்வென்ச்சர் பார்க்க வரணும்னா இந்த அனிமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு என்னோட இளவரசனை சொல்லிட்டு சில டைலாக்ஸ் பேசும். அதெல்லாம் கேட்கும்போது இது ஏன்டா இதே பேசிட்டு இருக்க மாதிரி தோணும். ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இது பொறுத்த வரையுமே வந்து இது இந்த இளவரசனா ஜாப்பனீஸ் கேட்கும்போது சூப்பரா இருக்கும். பட் அது உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா எனக்கு தெரியல. ஸோ ஸ்டில் தமிழ்ல பாருங்க இல்ல ஜாப்பனீஸா பாருங்க. ஸோ இந்த அனிமேக்கு நான் ஒரு லாங்குவேஜ் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா கன்ஃபார்மா ஜாப்பனீஸா மட்டும் தான் இருக்கும், இங்கிலீஷா கூட சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஜாப்பனீஸ்ல பாருங்க. இல்ல ப்ரோ ஜாப்பனீஸ் புரியாத ப்ரோ நான் இங்கிலீஷ்ல பார்க்கறோம்னா பார்க்காதீங்க, ஜாப்பனீஸ் புரியல ஸ்ட்ரைட்டா வந்து தமிழ்ல பார்த்துட்டு போயிடுங்க. இல்ல ப்ரோ எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு ப்ரோ அப்படின்னா போய் ஜாப்பனீஸ் வாட்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தமிழ்ல ஒரு ரீவாட்ச் போட்டுருங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியா ஒரு டைட் மாதிரி காட்டுவானுங்க. ஸ்டில் அந்த இடத்துல வந்து நம்மளோட அனிமேஷனை பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அனிமேஷன்ஸ் அப்படின்றத விட மங்காலே சூப்பர் ஹைட் பண்ணிருக்கானுங்க போல. அதனாலதான் வந்து அந்த ஒரு மான்ஸ்டர் பெரிய மான்ஸ்டர் நல்லா இருந்துச்சு. அதான் 47வது மான்ஸ்டர். ஆமா. ஸோ அந்த இடத்துல வந்து 13வதோட காட்னஸ் அதாவது தேவதையோட பவரை காமிச்சிருப்பானுங்க. அந்த பவருமே சூப்பரா இருந்திருக்கும். அதாவது கடைசி ஒரு 40 நிமிஷம் அனிமே நிக்காதுடா. ஸோ வந்து சூப்பரா இருக்கும்டா. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு 20 நிமிஷம் தான் வந்து அனிமே போரா கூட இருக்காது, ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். ஸோ நார்மலா இருந்து சொங்கினு பீக்கு போகும் இந்த அனிமே. எல்லாரும் கன்ஃபார்ம் பாருங்க தான் நான் சொல்லுவேன். பட் ஜாப்பனீஸ்ல பாக்குறதோ தமிழ்ல பாக்குறதோ உங்க விருப்பம் தான். பட் நான் சஜஸ்ட் பண்றது ஜாப்பனீஸ் தான் இந்த அனிமேக்கு மட்டும், ஓகேவா? ஸோ பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஸோ நான் இந்த அனிமே ரேட்டிங் தருவேன் அப்படின்னா கன்ஃபார்மா 10க்கு 8.5 தருவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அனிமே ஒத்தன அனிமே தான். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் கன்ஃபார்ம் அனிமே பாருங்க. அனிமே சத்தியம் ஒத்ததா இருக்கு. நான் ரேட்டிங் 9 கொடுக்காத முக்கியமான காரணம் என்னன்னா அனிமேஷன் குவாலிட்டி சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாம லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலுமே ஸ்டோரி லைன் பங்கமா இருக்கு, அதுவுமே சூப்பரா இருக்கு. என்னதான் தமிழ் லெப்பில் ஃபர்ஸ்ட் ஒரு 30 நிமிஷம் கோட்டை விட்டுருந்தாலுமே அதுக்கப்புறம் வரப்போற கடைசி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அனிமேவோட அனிமே ஸ்டோரியோட சேர்ந்து தமிழ் லெப்பிங்கும் சூப்பரா தான் இருக்கு. பட் ஜாப்பனீஸ் தெரியும், அதாவது வந்து ஜாப்பனீஸ்ல வச்சு இங்கிலீஷ் சப்டைட்டில் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து ஜாப்பனீஸ்ல பாத்துருங்க, ஓகேவா? ஸோ எனிவே இந்த அனிமே பார்க்க போறவங்க நான் பார்க்க போறோம் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இந்த அனிமே பார்த்தவங்க ஸோ நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா, உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் தோணுச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்கப்பா. ஸோ நானுமே படிச்சு ஓகே இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு போல அப்படின்றத சொல்றேன்டா, ஓகேவா? ஸோ மேபி இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா அதோட 2வது எபிசோடுக்கான ரிவ்யூ நான் போட பார்க்கறேன். எனிவே அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடை சத்தலாமா?